வெல்கம் டு தமிழ் வெப்டெக். இன்றைக்கி நம்ம சன் சமையல் அறையில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே சுலபமாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. கடல மாவு ஒரு 2 ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 3, பட்டை 2 இன்ச்சு, கரம் மசாலா, மஞ்சத்தூள் தேவையான அளவு, முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி இலை, சோம்பு. பன்னீருங்க, இப்படி நான் வீட்டிலே பன்னீர் செஞ்சு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், நெய், கருகாப்பிலை, மிளகாய்த்தூள், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடி இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். இது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன். இது உப்பு, தக்காளி 3 பழம் எடுத்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, உப்பு ஒரு பாதி உப்பு, மஞ்சத்தூள் ஒரு அரை பிஞ்சு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றி தண்ணி மீதி ஊற்றி கலக்கி இந்த மாதிரி பன்னீரில் இப்படி கோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா காரம் உள்ளே ஏறிக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்படி நல்லா கலக்கி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கடல மாவு கலக்கிறது இதோட முக்கியமான இதுங்க. இது ரெஸ்டாரண்ட்ல இப்படி தான் செய்வாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன். நெய் இல்லைன்னா நீங்கள் இதுவும் வெண்ணெயும் போட்டுக்கலாம், அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஆனால் நெய்யோ வெண்ணெய் ஏதோ ஒன்று கண்டிப்பாக போட்டால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நெய் நல்லா சூடானோன்னா நல்லா ஹீட் ஆகிட்டுங்க நெய். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த பன்னீரை லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி தனித்தனியாக போடுங்க. ஒட்டுக்கா போட்டோம்னா அப்படியே பிடிச்சிக்கும். இப்படி தனித்தனியாக போட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக இருக்குங்க. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. போட்டு லைட்டாக போட்டோடனே கரண்டி போடாதீங்க, உடஞ்சிரும் பன்னீர்லாம். லைட்டாக ஒவ்வொன்றா அப்படி லைட்டாக இது பண்ணி, இல்லைன்னா நம்ம கடாயவே அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா அது கரெக்டாக எல்லா பக்கம் அந்த எண்ணெய் பட்டு கரெக்டாக வரும். இது எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, நெய் இல்லைன்னா வெண்ணெய். மோஸ்ட்லி நெய் தான் நல்லா டேஸ்ட் வருங்க. பார்த்தீங்களா, இப்போவே உடையுது பார்த்தீங்களா. அதுக்கு நம்ம கடாயவே நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டா, கரண்டி போடாமல் இது கடாயவே ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமுமே இந்த நெய் பட்டு உங்களுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆயிருங்க. பாருங்கள், இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு உடையான்னு செய்யாது, எல்லா பக்கமுமே இந்த காரம் நெய் எல்லாமே பட்டு வரும். இப்போ கடாயில் அடுப்பில் ஒரு சின்ன இது வச்சுக்கலாம், ஃப்ரை பேன் வச்சுக்கலாம், சின்ன ஃப்ரை பேன். அதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இதுங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இல்லை, இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸாக வச்சுருக்காங்க. இது பண்ணி பாருங்கள். ஒரு 4 ஸ்பூன் கடல மாவு போட்டு ட்ரை பேனில் 4 ஸ்பூன் கடல மாவு போட்டு சிம்மில் வச்சு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க, எண்ணெயில் ஊற்றக்கூடாது, வெறும் வடைச்சட்டியில் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். இப்படி பண்ணிகிட்டே இல்லைன்னா அடி பிடிச்சிரும், தீஞ்சிருங்க, தீஞ்ச வாசம் அடிச்சிரும். அதனால் இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இது பண்ணி விடுங்க. ஒரு ஸ்மெல் வரும், கடல மாவு அந்த நெருப்பில் போட்டு இது பண்ணும்போது ஸ்மெல் வரும். அது வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும்
ஸ்பூன் வச்சு இப்படி கலக்கி விட்டே இருங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா ரோஸ்ட்டாக நல்லா வந்துருச்சு. உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது கலரில் அவ்வளோ சேஞ்ச் ஆகாது, ஸ்மெல் வருங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கண்டிப்பாக நெய் யூஸ் பண்ணியே ஆகணுங்க, இல்லைன்னா வெண்ணெய் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லா காயுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து சோம்பு, கிராம்பு ஒரு 3 போட்டுக்கிறோம். ஏலக்காய் ஒரு 3, பிரியாணி இலை ஒரு அரை பீஸ் போட்டிருக்கோம். பட்டை ஒரு பிஞ்சு, சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம். கேஸ் அடுப்பு மெதுவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக அதை ரோஸ்ட் பண்ணிடுங்க. கருக விட்டுறாதீங்க, லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா இது மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சுக்கணுங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நீங்கள் உப்பு போட்டு கேஸ் ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா நல்ல வெங்காயம் வதங்கினா தான் அது டேஸ்ட்டேங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க, சீக்கிரம் வணங்கிடும். வெங்காயம் நல்லா வதக்கிடணுன்னா கோல்டன் ப்ரௌன் நல்லா ஆகட்டுங்க. அது வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க. மூடி வச்சா சீக்கிரம் வணங்கிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வரணுங்க வெங்காயம். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே அந்த பச்சை வாசம் போயிடணும், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம். ஸ்பீடு ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் பற்றிடும், தெரிக்கும். அதனால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் இது மாதிரி தொலை விடுங்க. அந்த எண்ணெயிலே அந்த ஸ்மெல் போகணும். இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதிகமாக வேணால் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு, கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்குங்க. கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூனு. இது மல்லித்தூளுங்க. மல்லித்தூள் நீங்கள் வந்து 1லேருந்து 1.25 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும் மசாலாலாம் போட்டனால. சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கடல மாவு நம்ம முதல்ல பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கடல மாவை வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன்.
போட்டு அதுவும் வந்து நல்லா கலக்கி விடுங்க. எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி இப்படி வரணுங்க. நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ண எல்லா கடல மாவுமே போட்டுறணும். இதை வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸுங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடல மாவு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி டெக்ஸ்சர் வருது. பாருங்கள், இந்த டைமில் வந்து ஒரு 2லேருந்து 2.5 பழம், பெரிய பழமாக இருந்தால் 2 போடுங்க, சின்ன பழமாக இருந்தால் 2லேருந்து 3 பழம் நான் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி, நீங்கள் வடிகட்டுறதுனால கட்டிக்கலாம், இல்லை நல்லா அரைப்பட்டுருச்சுன்னா அப்படியே ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு தக்காளி அரிஞ்சு போட்டால் தான் பிடிக்குன்னா நீங்கள் அரிஞ்சு போட்டும் பண்ணலாம். ஆனால் வந்து மெயினாக வந்து அரைச்சி தான் போடணும். இல்லை அரைச்சி போட்டால் கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அரைச்சி போட்டு பண்ணால் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. நீங்கள் சும்மா அரிஞ்சே போட்டுக்கிறோம்னாலும் போட்டுக்கலாம். நல்ல பொடி பொடியாக அரிஞ்சு கூட போட்டு வெங்காயத்து கூட நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வணக்கணும். நான் வந்து அரைச்சே போட்டுட்டேன். சிம்லேயே வச்சு பண்ணுங்க, தெரிக்கும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே எண்ணெயிலேயே அது அப்படியே தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் வணங்கட்டுங்க. பாருங்கள், இப்போ கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து ஒரு கப் 1 டம்ளர் தண்ணி, உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், மீடியம் சைஸ் டம்ளரில். சொல்லிட போகிறேன் நாளைக்கு. நல்லா கிண்டி விட்டுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஆட்டாயிருங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதுதான் கரெக்டான பதங்க. ஏன்னா நம்ம கடல மாவும் போட்டிருக்கறனால வேகும்போது உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த கெட்டியே போதுன்னா அதோடு நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். செமி கிரேவியாக இருக்கணுங்க. அப்போ தான் சப்பாத்திக்கு நான்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த டைமில் வந்து இதில் வந்து என்ன இருக்குதுன்னா முந்திரி இருக்குல்லங்க, முந்திரி அது வந்து லைட்டாக தண்ணி விட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி அது உள்ளே இப்போ கலந்துக்கிறோம். இது முக்கியமான இன்க்ரீடியன்ஸுங்க, இது கண்டிப்பாக போடணும். முந்திரி பேஸ்ட்டு, முந்திரி உடச்செல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி விழுதாக தான் கலக்கணும். நல்லா கலந்துக்குங்க. உப்பு பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கான்னு. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்குங்க. எனக்கு உப்பு பத்தில் போட்டிருக்கேன், பார்த்து போட்டுக்குங்க. முதல்ல நம்ம வந்து பன்னீரில் வேறு கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். கேஸ் ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி வச்சு எப்படி கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் நெய்யில் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. மறுபடியும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது, எண்ணெயில் மேலே வருது பாருங்கள். நல்லா கெட்டியாகுது பார்த்தீங்களா? கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள். அப்பப்போ தொலாவி விட்டே இருங்க, பத்திரும் இல்லாட்டி.
பாருங்கள். இப்போ வந்து நான் பன்னீர் போட்டிருக்கேன். நம்ம பன்னீர் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அது போடணும். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஃப்ரெஷ் க்ரீம்ங்கிறது ஒன்றும் இல்லை, பாலாடை இருக்குது இல்லைங்க, அதை எடுத்து நல்லா பீட் பண்ணி அது ஒரு 2-3 ஸ்பூன் விட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்டிலையே சுலபமாக தயார் பண்ணிட்டோம். இது நான்கு சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.